இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சீசன். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சக்கரவள்ளி கிழங்கு குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தோலை உரிச்சிட்டு நல்லா ஸ்மேச்சர் வச்சு ஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 குழிக்கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன், வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குழி பணியாரக்கல்லை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு குழியிலையும் சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஸ்லோ குக்கிங் பண்ணி எடுத்தால் சுவையான சக்கரவள்ளி கிழங்கு குழி பணியாரம் ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.